ஒரு காலத்தில் சிண்ட்ரெல்லா என்ற அழகான மற்றும் கனிவான பெண் இருந்தாள். அவர் தனது கொடூரமான மாற்றாந்தாய் மற்றும் மாற்றாந்தாய்களுடன் வாழ்ந்து வந்தார். அவள் வீட்டில் வேலைக்காரி போல நடத்தப்பட்டாள். வீட்டை சுத்தம் செய்தல், துணிகளை இஸ்திரி போடுதல் உள்ளிட்ட அனைத்து வீட்டு வேலைகளையும் செய்து வந்தார். ஒரு நாள் அவர்கள் வீட்டிற்கு ஒரு கடிதம் வந்தது. இது அரச பந்துக்கான அழைப்பாக இருந்தது. ராஜாவும் ராணியும் தங்கள் மகன் தனது மணமகளை தேர்ந்தெடுக்க விரும்பினர். அதனால்தான் ராஜ்யத்தில் உள்ள அனைவரும் அழைக்கப்பட்டனர். முழு ராஜ்யத்தின் பெண்கள் பந்தை பற்றி உற்சாகமாக இருந்தனர். சிண்ட்ரெல்லாவின் மாற்றாந்தாய் உடனடியாக தனக்கும் தனது மகள்களுக்கும் புதிய பந்து கவுன்களை கட்டளையிட்டார். கவுன்களை தைத்து முடிக்க சிண்ட்ரெல்லா கடுமையாக உழைத்தார். சிண்ட்ரெல்லா தனது சகோதரிகளின் கவுன்களிலிருந்து நூல்கள் மற்றும் மணிகளின் எச்சங்களை கொண்டு தனக்கென ஒரு கவுனையும் தயார் செய்தார். அன்று அரச பந்து மாற்றாந்தாய் மற்றும் மாற்றாந்தாய் வெளியேறும் போது அவர்கள் கவுனில் சிண்ட்ரெல்லாவை பார்த்தார்கள். சகோதரிகள் இருவரும் பொறாமை கொண்டனர். அவர்கள் அவளது கவுனை கிழித்து மணிகளை கழற்றிவிட்டு பந்துக்கு புறப்பட்டனர். சிண்ட்ரெல்லா அழ ஆரம்பித்தாள். ஆனால் அவள் கண்களுக்கு முன்னால் ஒரு தேவதையை கண்டு வியந்தாள். தேவதை சொன்னது, நான் உங்கள் தேவதை காட்மதர். நீங்கள் பந்தில் சேர விரும்புகிறீர்கள் என்பது எனக்கு தெரியும். கவலைப்படாதே, நான் உனக்கு உதவுகிறேன். பின்னர் அவள் மந்திரக்கோலை அசைத்து சிண்ட்ரெல்லாவின் கிழிந்த ஆடையை மயக்கும் பந்து கவுனாக மாற்றினாள். பின்னர் அவள் ஒரு பூசணிக்காயை ஒரு பெரிய பயிற்சியாளராக மாற்றினாள். மேலும் அவர் 6 எலிகளை 4 குதிரைகளாகவும் 2 பயிற்சியாளர்களாகவும் மாற்றினார். எல்லாம் அமைக்கப்பட்டது. ஆனால் இவை அனைத்திலும் ஒரு எச்சரிக்கை வந்தது. கடிகாரம் நள்ளிரவை தட்டியவுடன் மந்திரம் தேய்ந்துவிடும். அவள் பால்ரூமுக்குள் நுழைந்தாள். எல்லோரும் அவளுடைய அழகால் தாக்கப்பட்டனர். இளவரசன் கூட அவளிடம் ஒரே நேரத்தில் விழுந்தான். அவர் வந்து அவளிடம் நடனம் கேட்டார். சிண்ட்ரெல்லாவின் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. நள்ளிரவை நெருங்கும் நேரத்தை சிண்ட்ரெல்லா உணரும் வரை அவர்கள் மாலை முழுவதும் நடனமாடி பேசிக் கொண்டிருந்தனர். அவள் பால்ரூமிலிருந்து ஓடிவிட்டாள். அவள் ஓடிக்கொண்டிருந்த போது அவளது கண்ணாடி செருப்பு ஒன்று அரண்மனையின் படிக்கட்டுகளில் விழுந்தது. நள்ளிரவில் பயிற்சியாளர் முதல் பயிற்சியாளர்கள் வரை அனைத்தும் அதன் அசல் நிலைக்கு மாறியது. பூசணி மற்றும் எலிகள் மீண்டும் அந்த கிழிந்த உடையில் இருந்தாள். கண்ணாடி செருப்பை கண்டவுடன் அந்த செருப்புக்கு பொருந்துகிற பாதத்தை தேடி போனான். இளவரசனும் அவனது வேலைக்காரர்களும் ஒவ்வொரு வீட்டிலும் அந்த பெண்ணை தேடினர். இறுதியாக அவர்கள் சிண்ட்ரெல்லாவின் வீட்டை அடைந்தனர். தங்கைகள் தங்கள் கால்களை ஸ்லிப்பரில் பொருத்துவதற்கு கடுமையாக முயன்றனர். ஆனால் முடியவில்லை. இளவரசர் பின்னர் சிண்ட்ரெல்லாவிடம் செருப்பை முயற்சிக்க சொன்னார். சிண்ட்ரெல்லா ஒரு வேலைக்காரன். அதனால் அவள் பந்தில் அந்த அழகான பெண்ணாக இருக்க முடியாது என்று சித்தி தாய் கேலி செய்தார். ஆனால் இளவரசர் அவளும் முயற்சி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். அவள் கால்களை ஸ்லிப்பருக்குள் சறுக்கிய போது அது அவளுக்கு சரியாக பொருந்தியது. இளவரசர் இறுதியாக தான் தேடும் பெண்ணை கண்டுபிடித்தார். அவர்கள் திருமணம் செய்து கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர்.